மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணியம் ஒன்று. திருவள்ளுவர் சொன்னதுங்க. என்ன சொல்கிறாரு? ஒரு நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வாதம் முதலாக சொல்லப்படக்கூடிய வாதம், பித்தம், கபம், இது மூன்றும் தன்னளவில் இருக்கும் பொழுது நோய் வருவதில்லை. அது மிகுந்தாலோ குறைந்தாலோ நோய்க்கு அதுதான் காரணமாகிறது. திருவள்ளுவர் சொன்னால் அதில் சந்தேகமாக வரும், மிகவும் நம்பத்தகுந்த ஒன்று தானே. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்ய. நம்ம தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். சித்த மருத்துவம்னா என்னங்க? சித்த மருத்துவம்னா வேரை கொடுப்பாங்க, இலையை கொடுப்பாங்க, சாரை கொடுப்பாங்க, அப்படி இல்லை. மக்களுக்கு தெரிந்தது சித்த மருத்துவம் என்பது ஒரு மூலிகை சார் மருத்துவம், பாட்டி வைத்தியம், அது மட்டும்தான். ஆனால் சித்த மருத்துவம் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நவீனமாக மாறுதல் அடைந்துள்ளது. சித்த மருத்துவத்தில் தங்க புஷ்பம் கொடுப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தங்க புஷ்பம் கொடுக்குறோம், நாகத்தை மருந்தாக்கி கொடுக்குறோம், இரும்பை மருந்தாக்கி கொடுக்குறோம், உபரசங்கள் கொடுக்குறோம், ஜீவ சந்துக்கள் கொடுக்குறோம். இப்படி மருந்துகள் நிறைய இருக்குது. இந்த மருந்துகள் எல்லாம் என்றும் மாறாமல் இன்றும் அன்று வந்த நோய்க்கும் அதுதான் மருந்து, இன்றுள்ள நோய்க்கும் அதுதான் மருந்து, இனி வரப்போகிற நோய்களுக்கும் அதுதான் மருந்து. அதுதாங்க சித்த மருத்துவம். சித்தர்கள் எழுதி வச்சுட்டான், இந்த நோய்க்கு இதுதான் மருந்து. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் மருந்தானது மாறுபடும், நாளளவு மாறுபடும், அனுபானம் மாறுபடும். ஒரு நோயாளியின் நாடியை பார்த்து எண்வகை தேர்வை அறிந்து, எண்வகை தேர்வுனா என்னங்க? நான், நிறம், மொழி, விழி, மலம், மூத்திரம் இப்படியாக பார்த்து, நாடி பார்த்து அந்த நோயை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை அறிந்து நோயை தீர்ப்பதற்கான மருந்துகளை கொடுப்பது தான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் உறுதி செய்யப்படுகிறது, மக்களுக்கான நம்பிக்கையை பெறுகிறது. ஆக அப்படி சிறப்பு வாய்ந்த சித்த மருத்துவத்தை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பளித்த கடவுளுக்கு, சித்தர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய நான், சித்த மருத்துவர் தியாகசுந்தரம், பேராசிரியர், சாய்ராம் சித்த மருத்துவக் கல்லூரி நோய்நாடல் துறையில் பணிபுரிந்து வருகின்றேன். சிறப்பான சிகிச்சை முறைகளில் குழந்தையின்மைக்கான சிகிச்சை பற்றி, அதற்கான சித்த மருத்துவம் என்ன செய்கிறது என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விளைகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்களாலும் செய்கைகளாலும் குழந்தையின்மை என்பதும் ஆண்மை குறைவு என்பதும் மிக அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தையின்மைக்கும் அது சிறப்பாக வேலை செய்யும். அமுக்கரா கிழங்கை கொடுக்கலாம், சாதிபத்திரி இலேகியத்தை கொடுக்கலாம், ஓரிதழ் தாமரை சூர்ணம் கொடுக்கலாம், பூர்ண சந்திரோதயம் கொடுக்கலாம். இப்படியான மருந்துகள் 2 நிலைகளில் வேலை செய்யும். அப்போ எந்த நிலையில் நாங்கள் சித்த மருத்துவத்தை அணுக வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். எந்த நோயாளருக்கு, ஆண் நோயாளரில் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ, மொட்டிலிட்டி தன்மை குறைவாக இருக்கிறதோ, மார்பாலஜிக்கல் டிஃபெக்ட் இருக்கிறதோ, அந்த நோயாளிகள் தைரியமாக சித்த மருத்துவரை அணுகலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை, அவர்கள் தலைமுறையை விருத்தி செய்வதற்கு வேலை செய்யும். இது ஆண்களை பொறுத்தவரை. பெண்களுக்கும் அதிக பிரச்சனைகள் உண்டு. பிசிஓடி பிரச்சனை உண்டு, ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் உண்டு, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும், ஹார்மோன்களின் மாறுபாடுகள் இருக்கும். இந்த நிலைகளிலும் நாங்கள் தரக்கூடிய அசோகா சூரண மாத்திரைகளும் வேறு பல சித்த மருந்துகளும் சிறப்பாக வேலை செய்து அவர்களுடைய குழந்தையின்மைக்கு ஒரு நிவாரணம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக தோல் நோய்களை பெருவாரியான பாதிக்கப்படக்கூடியது காலாஞ்சகப்படை என்று சொல்லப்படக்கூடிய சோரியாசிஸ் நோய்னு சொல்லுவாங்க. அதை அப்படி சொன்னால் மாடலில் சொல்லக்கூடிய நோய். இதற்கான நோய் காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நோய் என்னென்னா வரும், போகும், திருப்பி வரும். இப்படியாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு மீண்டும் 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 வராமல் தடுப்பதற்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான மருந்துகள் இருக்கிறது. ரசகந்தி மெழுகு உண்டு. அது மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து. அந்த மருந்துகளும் பரங்கிப்பட்டை சூரணமும், பலகரை பற்பமும், பேய்ச்சூரி சூரணமும், மஞ்சள் நோய் குடிநீரும் ஆக இத்தனைய மருந்துகள் வெட்பாளை தைலம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, வெளிப்புறமாக தரக்கூடிய ஒன்று. இந்த மருந்தும் மிக சிறப்பாக இந்த சோரியாசிஸ் நோயை போக்கக்கூடியது. சோரியாசிஸ் எது என்றே நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். வட்ட வடிவமாக நாணய வடிவ படைகளாக இருக்கும், அதில் சில்வர் ஸ்கேல்ஸ் இருக்கும், அதிலிருந்து குருதி கசிவு, குண்டூசி முனை போன்ற குருதி கசிவு இருக்கும். இப்படியாக இருந்தால் அது சோரியாசிஸ் நோய்.
நீ மருத்துவரை அணுகி சரியாக அந்த நோயை கணித்து அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதே மாதிரியாக வேறு பல நோய்கள் இருக்கும். சாதாரண வரக்கூடிய பூஞ்சை நோயும் அவ்வாறு தான் இருக்கும். அதிலிருந்து வேறுபடுத்தி நோய்க்கான சிகிச்சையை நாம் பெற வேண்டும். அடுத்ததாக, மூட்டு வலியினால் பாதிக்கப்படாத பெண்கள் 60 வயதுக்கு மேல் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மூட்டு வலிக்கு சித்த மருத்துவம் உள் மருந்தும் குடிக்கிறது, வெளியில் தடவக்கூடிய ஆயில்கள் எண்ணெய் மருத்துவமும் குடிக்கிறது, மசாஜ் தெரப்பி குடிக்கிறது, வர்மா தெரப்பி குடிக்கிறது, சுட்டிகை குடிக்கிறது. இப்படியாக ஏகப்பட்ட சித்த மருத்துவ சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அதில் நான் என்ன சிறப்பாக செய்கிறேன் அப்படின்று பார்த்தீர்களானால், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு, அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாறுபாடுனால் வரக்கூடிய ஒரு நோய். அவர்களுக்கு தொடர்ச்சியாக கை கால் விரல்களில் வலியானது இருக்கும். காலை நேரத்தில் அந்த வலி மிக அதிகமாக இருக்கும், நடக்க சிரமமாக இருக்கும். பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். இந்த நோய்க்கு நம்ம சித்த மருத்துவத்தில் சிறப்பான சில மருந்துகள் இருக்கின்றன. ஒவ்வொரு சித்த மருத்துவம் என்பது பொதுவாக மருந்தாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பாக சில மருந்துகளை அந்தந்த வைத்தியர்கள் கையாண்டு வருகிறார்கள். அவ்வாறாக நாகர்கோயில் மார்த்தாண்ட பக்கத்தில் கொடுக்கக்கூடிய பாவு கஷாயம், இது மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக சொல்லுவோம். வலியங்காதி கஷாயம் ஒன்று உண்டு, வலியங்காதி கஷாயம். அதுவும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கீழ்வாயில், இந்த கீழ்வாயில் முடக்குவாதம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இது நல்லபடியாக வேலை செய்கிறது. அது என்னுடைய மருத்துவமனையில் கிடைக்கிறது. அந்த கஷாயத்தை எடுத்துக்கொண்டு வெளிப்புறமாக எண்ணெய்கள், சில காய திருமணி தைலம், அது மாதிரியாக நிறைய எண்ணெய்கள் இருக்கின்றன, காய ராஜாங்க தைலம், இந்த மாதிரியான எண்ணெய்களை வெளிப்புறமாக தரை வரும்பொழுது அந்த நோயானது முழுமையாக வலியிலிருந்து நிவாரணம் தருகிறது. இது எதுக்காக இந்த 3 நோயும் சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தையின்மை என்பது குறிப்பிட்ட நாள் மருந்து எடுத்து நம்ம இனவிருத்தி நடந்துடும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஆனால் அந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலாஞ்சகப்படை நோயிலும் இந்த முடக்குவாத நிலையிலும் சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எந்த விதமான பக்க விளைவும் நம்ம ஏற்படுவதில்லை. அதுதான் முக்கியம். உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கலாம், நீங்கள் ஒரு கிட்னி ப்ரொஃபைல் பார்க்கலாம், உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும், யூரியா கிரியேட்டின் நல்லாயிருக்கும், லிவர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், எஜிஓடி எஜிபிடி லெவல் நல்லாயிருக்கும், சிஆர்பி பார்க்கலாம், இப்போ நோய் குறைஞ்சிருக்கா, நோய் நிலை எவ்வாறு இருக்குது, சிஆர்பின்னு ஒரு டெஸ்ட் உண்டுங்க, அது எல்லாருக்கும் இந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தெரியும், சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் டெஸ்ட். அது ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அது அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் பொழுது அந்த சிஆர்பி லெவல் கம்மியாகிட்டு வரும். இஎஸ்ஆர் பார்க்கலாம், அவங்களுடைய ரொட்டீன் பிளட் டெஸ்ட், சிபிசின்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நோயிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள், நோயிலிருந்து முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நோயாளி நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்கள பேசும்பொழுது புரியும். அதே மாதிரியாக அடுத்து சொல்லக்கூடிய இந்த ஆஸ்துமா, மூக்கடைப்பு, தும்மல், சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில், சைனோசைட்டிஸ் கிரானிக்காக இருக்குது அப்படின்னா அது ஆஸ்துமாவாக மாறலாம். அலர்ஜினால் வரக்கூடிய தாக்கம். அதற்கு சித்த மருத்துவத்தில் நாடி பார்த்து கபமானது அதிகமாக இருக்கிறது, அதற்கு காரணம் பித்தத்தை தன்னிலைப்படுத்தினால்தான் கபமானது நார்மலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியாக சித்த மருத்துவ வழிமுறைகள் இருக்குது. அப்போ அதற்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். என்னடா அது சைனோசைட்டிஸுங்கிறாங்க, மூக்கு தும்முலாம் இருக்குது, சளி வருது, தலைவலிக்குதுங்கிறான், அவனுக்கு போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்கிறான். ஆமாங்க, அப்படி தான். பித்தம் தான் அதிகமாகி அந்த கபத்தை இழக்குவதால் வரக்கூடியது தான் அது. இந்த வயசு பாருங்கள், இந்த தும்முல் எந்த வயசில் அதிகமாக இருக்கும்? 12-13 வயசில் ஆரம்பிக்கும், 22-23 வயசு வரைக்கும் இந்த தும்மல் அதிகமாக இருக்கும். காலையில் குழந்தைங்க மூக்கை தும்பிக்கிட்டு சரி எதிர்ப்பிட்டு கர்ச்சிஃபோடு இருப்பாங்க. அந்த மாதிரி நிலையில் நம்ம அரக்கு தைலம், நாசிரோக நாசத்தைலம், பீனிசத் தைலம், இந்த மாதிரியான தைலங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதை நம்ம அப்ளை பண்ணணும். தலைக்கு தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சீக்காய் போட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு, அதற்கு பிறகாக தாலிசாதி சூரணம், திரிகிழக்கு சூரணம், பவளப்பருப்பம், இப்படியாக சித்த மருந்துகள் நிறைய இருக்குது. மருத்துவ ஆலோசனைப்படி அந்த மருந்துகளை குறிப்பிட்ட நாளளவு நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது மிக அதிகமாக இருக்கும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமலே நீங்கள் இந்த சானிசரி சிகிச்சை எடுத்துக்கலாம். எப்படி? நீர்க்கோர்வை மாத்திரை அப்படின்னு ஒன்று உண்டு, அதை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், சித்தா மருந்தகங்களில் கிடைக்கும். அதை 2 மாத்திரை எடுத்து வெந்நீரில் உரசி, அல்லது இஞ்சி சாரில் கூட உரசலாம், வெந்நீரே போதுமானது, அதில் உரசி நெத்தியில் 10 போடுறது, நோஸ் மேலே 10 போடுறது, இந்த கன்னத்துக்கு மேலே இங்கெல்லாம் 10 போடுறது, ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு வெந்நீர் போட்டு வாஷ் பண்ணுங்கள். இது ஒரு 5 days பண்ணுங்கள். அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷன், சைனஸில் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான், சைனஸுங்கிறது ஏர் ஃபில்டு ஸ்பேசஸ்,
அது ஸ்கல்லில் இருக்கும். அந்த ஸ்கல்லோட ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. அதில் வந்து ஒரு கிருமி தொற்று ஏற்படுவதனாலையோ அல்ல அலர்ஜினாலேயோ வந்து சைனசைட்டிஸ் வருது. ஸோ அந்த சைனஸ் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த நீர்க்கோர்வை மாத்திரை. அப்புறம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகளை போட்டு மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிக்கிறது, வெறும் கல்லுப்பை போட்டு ஆவி பிடிக்கிறது, இதெல்லாம் நல்ல சிகிச்சை முறைகள். உணவு முறைகளில் சில மாற்றங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா இந்த சைனசைட்டிஸ் நோயிலேருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். அடுத்தது சித்த மருத்துவத்தில் இந்த நோய்க்கு இவர்கிட்ட போகலாம்ப்பா, இந்த நோய்க்கு சித்த மருத்துவம் சிறப்பாக இருக்கும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா கல்லடைப்பு நோயை சொல்லலாம். கிட்னி ஸ்டோன், கிட்னியில் ஸ்டோன், கிட்னி போகிற பாதை யூரிட்டரில் ஸ்டோன், அப்படியே இந்த பக்கம் வந்து பிளாடர் உள்ள ஸ்டோன் இப்படியாக இருக்குது அப்படின்னா அந்த சைஸ் பார்க்கணும். அது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா 15லேருந்து 25 நாளுக்குள்ளே ஸ்டோன் வெளியில் வந்துடும். இப்போ கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த பக்கம் இடுப்பில் வலி இருக்கும், யூரின் போகிறப்ப கடுக்கும், அப்புறம் வாந்தி வர மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். கிட்னி யூரிட்டர் பிளாடர் அப்படின்னு கேயூபின்னு ஒரு ஸ்கேன் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஸ்டோன் சைஸ் பார்க்கலாம், இல்லை எக்ஸ்ரேலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஸ்டோன் சைஸ் பார்த்துட்டு எத்தனை ஸ்டோன் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி கல்லடைப்பு குடிநீர்னு ஒன்று கிடைக்கும். வெறும் நெருஞ்சில் தான் முக்கியமானது. அதில் இந்த நெருஞ்சில் கஷாயத்தை கூட குடிக்கலாம், மக்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆக இந்த கஷாயத்தை நீங்கள் வந்து காலையில் ஒரு 60 ml, நைட்டு ஒரு 60 ml கல்லடைப்பு குடிநீர் வந்து கிடைக்கும். அதை எடுத்துக்கணும். 10 கிராம் எடுத்துக்கணும். ஒரு 300 ml வாட்டர் விட்டு 4ல் 1ஆக சுருக்க வைக்கணும், நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 60லேருந்து 80 ml எடுத்துக்கலாம். அதை காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளையாக உணவுக்கு முன்பாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 14 days கண்டினியூஸாக எடுங்க, ஸ்டோன் வந்து வெளியில் வரும். அப்படி வரல அப்படின்னா இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதும், அதுலேயே வந்து ஸ்டோன் வந்து வந்துடும். இது கூட சில மருந்துகள் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். சில மருந்துகள் மருத்துவர்கள் தான் கொடுக்க முடியும். வெடியூர் பூச்சுன்னு ஒன்று உண்டு, நண்டுக்கல் பருப்பம்னு ஒன்று உண்டு. இதெல்லாமே நல்லாவே வேலை செய்யும். கல்லடைப்பை வந்து அந்த ஸ்டோனை வந்து உடச்சி வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும். சித்த மருத்துவம் ஆலோசனைப்படி மட்டுமே இதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஆக சித்த மருத்துவம் வந்து கல்லடைப்புக்கு நல்லா வேலை செய்யுது. அதே மாதிரி பித்தப்பைக்கல் அப்படின்னு வரும், லிவர் கீழே கால் பிளாடர் ஒன்று பித்தப்பை இருக்கும். அதில் இந்த கொலஸ்ட்ரால் பைல் சேர்ந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டோன் சைஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டோன்ஸோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பைல் டக்டில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் உண்டு பண்ணி அதனால் ஜாண்டிஸ் வர்றது, வயிறு வலி அதிகமாகிறது, ரிப்கேஜ் கீழே பெயின் வரும். இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு சித்த மருத்துவம் சிறப்பாக செய்யுது. ஆனால் சைஸ் முக்கியங்க. அது 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மல்டிப்புளாக இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா அது அப்ஸ்ட்ரக்ஷன் உண்டு பண்ணி நோயாளருக்கு சிரமத்தை கொடுக்கலாம். அப்போ மருத்துவர்களும் சரி நோயாளரும் சரி நமக்கு இந்த சிகிச்சை முறை கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது அந்த கால் பிளாடர் ஸ்டோன்லேருந்தும் நம்ம முழுமையாக விடுபடலாம். கல்லடைப்பு குடிநீர் கொடுத்த மாதிரியே அது கூட மஞ்சள் நோய் குடிநீர்னு ஒன்று கிடைக்கும். அதையும் சேர்த்து எடுத்துக்கும் பொழுது இந்த கால் பிளாடர் ஸ்டோன் வந்து அது சீக்கிரமாக வெளியில் வரலாம். இப்போ வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலான இந்த ஒரு பிரச்சனை வரும். காலையில் இருந்தோட காலை கழிதல் வந்து சிரமம், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், மலக்கட்டு. அதுக்கு இயற்கையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க, கடுக்காய் பொடியை தேநீர் கலந்து இரவு சாப்பிட்றது நல்லது. கடுக்காய் பொடியை வந்து இரவில் தேனிலோ அல்லது சுகர் நோயாளியாக இருந்தாங்கன்னா அவங்க வெந்நீரிலோ கலந்து எடுத்துக்கும் பொழுது காலையில் மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிடும். அதை எடுத்துக்கலாம். அல்லது பொன்னாவாரை சூர்ண மாத்திரை, நிலவாகை சூர்ண மாத்திரை, கடுக்காய் லேகியம், இப்படியாக நிறைய இருக்குது. இந்த கான்ஸ்டிபேஷன் கண்டினியூஸாக இருக்குது, அதை சரி பண்ணிக்கல அப்படின்னா அடுத்தது எங்கே போகும் தெரியுமா? மூல நோய்க்கு தான் வலியுறுத்தும். மூலத்திலேயே 4 நிலைகள் இருக்குங்க, 1st டிகிரி, 2nd டிகிரி, 3rd டிகிரி, 4th டிகிரின்னு. இது எல்லாத்துக்கும் சித்த மருத்துவம் வேலை செய்யுமானா இல்லை, எல்லாத்துக்கும் வேலை செய்யும். நிறைய காம்ப்ளிகேட் ஆகும் பொழுது நம்ம அறுவை சிகிச்சைக்கு தான் போக வேண்டியிருக்கும். சித்த மருத்துவம் அறுவை சிகிச்சை இருக்குதா அப்படின்னா இருக்குது. இப்போ முதல் நிலையில் அவங்களுக்கு பைல்ஸ் இருக்குது அப்படின்னா வெறும் ப்ளீடிங் மட்டும் இருக்கும், வலி எதுவும் தெரியாது. இப்போ 2வது நிலையில் தான் அந்த பைல் மாஸ் வந்து முளை வந்து வெளியில் வந்து தானாக உள்ளே போகக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த கட்டத்தில் வந்து நம்ம சித்த மருத்துவம் அணுகும் பொழுது அவங்க சில கருணை லேகியம், தேற்றான் லேகியம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. சில புஷ்பங்கள்லாம் கொடுப்பாங்க, நாகபுஷ்பம்லாம் கொடுப்பாங்க. அந்த புஷ்பங்கள்லாம் மருத்துவர் தான் தரணும், நம்ம போய் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த புஷ்பங்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த மூலம் வந்து ஆரம்ப நிலையிலேயே சரியாயிடும். இல்லைப்பா அது அடுத்தடுத்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அடுத்தடுத்த நிலைக்கு வரும் பொழுது காரநூல் சிகிச்சை அப்படின்னு ஒன்று உண்டு.
அது மருந்துகள் கலந்த ஒரு நூல். அதை முறைப்படி மருத்துவர் அறுவை சிகிச்சை அரங்கில் வச்சு கட்டுவாங்க. அப்போ அது வந்து நாள்பட அதை டைட் பண்ணிட்டு வரும் பொழுது அது அப்படியே சுருங்கி விழுந்துடக்கூடியதான சிகிச்சை இருக்குது. அது அந்த நோயாளருக்கு இந்த சிகிச்சை சரிதானா அப்படிங்கிற பார்த்து சைஸ் பார்த்து நம்ம முடிவு பண்ணி பண்ணலாம். நம்ம நிறையா பண்ணியிருக்கோம். இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம நவீன மருத்துவரோட ஆலோசனையோட அறுவை சிகிச்சை செய்வது நல்லது. இப்போ ஆனஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மூல நோய்ங்கிறது காமனாக வரும். அடுத்தது ஃபிஸ்டுலான்னு வரும். ஓப்பனிங் ஒன்று இருக்கும், அதுலேருந்து பஸ் டிஸ்சார்ஜ் ஆகலாம், ஃப்ளூயிட் டிஸ்சார்ஜ் ஆகலாம். இப்படியாக ஃபிஸ்டுலா, அதுக்கும் இந்த கார்னோல் சிகிச்சை வேலை செய்யும். ஃபிஷர்னு வரும், ஆசனவாய் வெடிப்பு. நாகபுரப்பம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அதில் வந்து அமிர்த வெண்ணெயை வந்து வெளிப்புறமாக தடவி வரும்பொழுது அது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏற்கனவே சொன்ன மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆனல் ரீஜன்லேயே நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அது சரியாக நம்ம தெரிஞ்சு வைத்தியம் பண்ணணும். நிறைய பேருக்கு ஃபிஷ்லான்னு தெரியாது, ஃபிஷர்னு தெரியாது, ஆனல் பாலிப் தெரியாது. இப்படி தெரியாமலே பைல்ஸ்னே சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. டாக்டர் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். டாக்டர் வந்து அவங்கள ஒரு பொசிஷனில் வச்சு, நியர் பொசிஷனில் வச்சு அவங்கள பார்த்துட்டு, தேவைப்பட்ட ப்ராக்டோஸ்கோப்பி வச்சு பார்த்துட்டு, ஃபிங்கர்ஸ் வச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணி தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து இந்த புரஸ்டகோல வீக்கம் அப்படின்னு. அதுக்கு சித்த மருத்துவம் சிறப்பாக வேலை செய்யுதுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல புரஸ்டகோல வீக்கத்தில் என்ன பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு யூரின் வந்து கொஞ்ச நேரம் போவாங்க, திருப்பி போகணும் போலவே தோணும். ஃபுல்லாக போய் எம்டி ஆகிருக்காது. அடிக்கடி உங்களுக்கு யூரின் போக தோணும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படியாக ஒரு நிலைமை வரக்கூடியதான் அந்த புரஸ்டகோல வீக்கம் அப்படிங்கிறது. அதை பினைன் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஹார்மோன் டெஸ்ட், என்சைம் டெஸ்ட்லாம் இருக்குது. PSA அப்படிங்கிற ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் ஒரு டெஸ்ட். அதை பார்த்துட்டு அந்த புரஸ்தகோல வீக்கத்தோட நார்மல் தானா இல்லை மெலிக்னட்டாக இருக்கா அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகளை ஆரம்பிக்கணும். இந்த நாகபுரப்புமே அதுக்கு அருமையாக வேலை செய்யும், சிலாசத்து புஷ்பம் வேலை செய்யும். சில மருந்துகள் அதுக்குள்ள சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது இந்த புரஸ்தகோல வீக்கத்திலேருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். இந்த மாதிரி நோய்களை நான் சொல்கிறது எதுக்காகனா, இதற்கு மாற்று மருந்துகளும் இருக்குது. ஆனால் மாற்று மருந்துகளோட பக்க விளைவுகள் இல்லாமல் நம்ம நிரந்தரமாக இதிலேருந்து விடுபடுறதுக்கு 4 படம் எடுத்துக்கிட்டால் கூட எந்த பக்க விளைவும் இல்லாமல் நம்ம சரியாகிறதுக்கு அருமையான மருந்துகள், மூலிகை சார்ந்த மருந்துகள். பற்பங்கள்லாம் ஒன்றும் கிட்னியெல்லாம் வந்து டேமேஜ் பண்ண போகிறதில்ல. எல்லாமே நார்மல் தான், வெறும் ஓடு தான், கால்சியம் கார்பனேட் தான் எல்லாமே. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது இந்த நோய்கள்லேருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். ஆக சித்த மருத்துவம் எவ்வாறு வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சில நோய்களோட சொன்னேன். ஆனால் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கும்போது சித்த மருத்துவம் தான் அழகாக அதை பற்றி சொல்லுது. மற்ற மருத்துவங்களில் இல்லாத ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நோய் வராமல் காப்பது தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன உணவு சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத தீர்மானித்து நம்ம பசிக்கு தகுந்தவாறு உணவை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நோய் வராது. அது மட்டும் இல்லைங்க, எண்ணெய் தேய்த்து முழுகுதல் அப்படின்னு ஒன்று உண்டு. அதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், சனிக்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் அது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஒரு 20 மினிட்ஸ் வரணும். மருந்துகள் நல்லெண்ணெயே தேய்ச்சி நம்ம குளிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு மருந்து சாப்பிட்றது. இப்படியாக நம்ம நோய் வராமல் தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், பிராணாயாம சிகிச்சை பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, யோகா மெடிடேஷன் பண்ணுறது, காயக்கல்ப மருந்துகளாக சில மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வெறும் கடுக்காய்க்கூடிய காயக்கல்பம் தான், அதை நீங்கள் டெய்லி காலையில் சாப்பிடலாம். அப்படியாக நெல்லிக்காய் சாப்பிட்டு வரலாம், ஓரிதழ் தாமரை சாப்பிட்டு வரலாம், தேட்டான் கொட்டை சாப்பிட்டு வரலாம். இப்படியாக சில காயக்கல்ப மருந்துகள் நிறைய சொல்லியிருக்காங்க. கரிசலாங்கண்ணியே நம்ம காய்கற்பத்தில் உள்ளது. அதை பவுடர் பண்ணி டெய்லி சாப்பிட்டு வரலாம். ரொம்ப லிவருக்கு நல்லது, அயன் சக்தி வந்து அதில் இருக்குது, ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படியாக நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நோய் வந்த பிறகு தடுப்பதற்கு, நோய் வந்த பிறகு சரி செய்வதற்கும், நோய் வருவதற்கு முன்பே தடுப்பதற்கும் சிறந்த முறைகளை வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து அருமையாக சொல்லியிருக்கு. ஆக மக்களே, உங்களுக்கு ஏதேனும் நோய் இருந்தால் அதிலிருந்து சரியாக விடுபட வேண்டும் என்றால், என்னுடைய கிளினிக் வந்து குறிஞ்சி சித்தா ஹெல்த் கேர் அப்படின்னு நான் போரூரில் மதனந்தபுரத்தில் வச்சுருக்கேன். ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால ஈவினிங்கில் ஒரு 6 o'clock மேலே நான் வரேன், 9 வரைக்கும் இருக்கேன். என்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை பெறலாம். மிக சரியான ஒரு மருத்துவ வழிகாட்டுதலோடு மிக குறைந்த செலவில் தரமான சிகிச்சை என்னால் உங்களுக்கு தர முடியும்னு சொல்கிறேன். மிக்க நன்றி.